வெல்கம் டு இர்லபன் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கெளுத்தி அப்படிங்கிற ஒரு மீன் இருக்கு. இந்த மீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மீன் வந்து நம்ம நாட்டில் தடை பண்ணிருக்காங்க. அது ஏன் தடை பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பல நீர்நிலைகள் இருக்கிற வந்து மீன் வகைகள் இந்த மீன் வந்து சாப்பிடுறேன். அந்த மீனுடைய உணவே சின்ன சின்ன மீன்கள் தான் சாப்பிடுறேன். அந்த மீன் வந்து பெரிய மீன், ரொம்ப பெருசு. சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், நீர்ல வாழ்ற உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கிற மீன் எல்லாத்தையும் அழிக்கிறனால இந்த மீனை வந்து நம்ம நாட்டில் வந்து தடை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து தண்ணியில கூட 2 நாள் உயிர் வாழும். இதை சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது கிடைக்குமா இருந்தால் நல்லதும் கிடைக்காது. இது வந்து ஒரு பேடான ஒரு மீன் தான். சொல்லப்போனா நமக்கு ரொம்ப வந்து தோல் அரிப்பு அந்த மாதிரியான வியாதிகள் இந்த மீனால நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மீன் ஆப்பிரிக்கன் கெளுத்தி அப்படிங்கிற மீனை வந்து மோஸ்ட்லி யாராவது வித்தாங்கன்னா அந்த மீன் வந்து பெருசாக இருக்கலாம், நல்லா விலைக்கு போகும் சொல்லி நிறைய பேர் வந்து விற்பாங்க. ஸோ அதனால பார்த்து இந்த மீனெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மீன் பெருசாக இருக்கிறதுனால அந்த மீன் வந்து வாங்கிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன் வந்து இந்த மாதிரி தடை பண்ணிருக்காங்க. இல்லீகலா சில மீன்லாம் வித்துருக்காங்க. அதனால ஒரு மீன் வாங்குறீங்கன்னா நம்ம பழக்கப்பட்ட மீனா இருந்தால் மட்டும் வாங்க. அந்த மீனை பத்தி தெரியாம வாங்கி வித்து சில மாட்டிக்காதீங்க. அதுமாதிரி இந்த மீனை பத்தி யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சுகாதாரத்துறைக்கு வந்து நீங்க வந்து தகவல் உடனே சொல்லிடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தடுக்க முடியும். ஓகேவா? பாய்.